நம்முடைய நேசத்திற்குரிய ஒருவர் மௌத்தாகிறார் என்றால் அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய துஆ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முஸீபதி வ அக்லிஃப் லி கைரம் மின். யா அல்லாஹ், என்னுடைய இந்த சோதனையில் எனக்கு கூலியை தா, இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு தந்துவிடு என்றுதான் துஆ செய்ய வேண்டும். விரக்தி அடையக்கூடாது. கன்னத்தில் அடித்து மார்புகளில் அடித்துக்கொண்டு ஒப்பாரி வைத்து அழுவதோ ஓலமிட்டு விரக்தியை வெளிப்படுத்துவதோ மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். பொறுமையோடு அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்த நிலையில் நாம் இந்த துஆவை ஓத வேண்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முஸீபதி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவன் வஃபாத்தாகிறார். அங்கு சென்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமாவுக்கு சொல்லுகிறார்கள், நீ இந்த துஆவை ஓது என்று. அப்போது உம்மு சலமா தனக்குள் நினைத்துக் கொள்கிறார், என்னுடைய கணவனை விட சிறந்த ஒருவரை கேட்பதா? அப்படி யார்தான் வரப்போகிறார் என்று. ஆனால் நம்பிக்கையோடு அந்த துஆவை ஓதினார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பின்னர் கணவராக அமைந்தார்கள் என்கிற வரலாறு நம் எல்லோருக்கும் தெரியும்.